வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்கும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற கோதுமை ரவை வச்சு சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. வெஜிடபிள்ஸில் கேரட், பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையும் அரிஞ்சு எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் இல்லைன்னா பேன் வச்சுட்டு கோதுமை ரவை போட்டு லைட்டாக அது போல் வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து இறக்கி வச்சுருவோம். வறுப்பட்ட ஸ்மெல் வந்ததும் இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு பொரிய விட்டுடலாம். கூடவே கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிடலாங்க. இதில் 1 கப் அளவு நம்ம கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை எடுத்திருந்தோம். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வெயிட் போட்டு 3 விசில் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு எரியட்டும். இப்போ இறக்கிட்டேன். நல்லா சாஃப்டான வீட் ரவா கிச்சடி, கோதுமை ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. காலை டிஃபனுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ நல்ல ரெசிப்பிங்க இது. இது உடல் எடையை குறைக்கக்கூடிய ரெசிபி. இது நல்ல ஃபைபரான ஃபுட்டு. அதுவும் போக இது கொஞ்சம் எடுத்துட்டாலே போதும், நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குங்க. இது உடம்புல உள்ள கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே சமயம் பிபி நார்மலாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். நீங்களும் ஒரு முறை இது போல் சாஃப்டான டேஸ்டான கோதுமை ரவை கிச்சடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட் டின்னருக்கு செய்து பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் வச்சு கொடுக்கலாங்க. நம்ம இறக்கி நம்ம கிளற போகிற டயத்தில் 1 ஸ்பூன் அளவு விருப்பப்பட்டால் இதில் கீயும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.